ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பொரியல் ரெசிபி தான். கத்திரிக்காய் வறுவல். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு கடலெண்ணெய் வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் வந்து சேர்த்தாச்சு. இது நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகமும் நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இது உங்களோட விருப்பம்தான். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வந்து எண்ணெயிலே வதக்கி விடணும். இது நல்லா பொன்னிறமாக ஆகணும்னு அவசியப்படாது. கண்ணாடி பதத்துக்கு வந்து நம்ம வதக்கி விட்டால் போதும். 5 பல் பூண்டை வந்து தட்டி சேர்த்துக்கிட்டேன். 5லேருந்து 6 கருவேப்பிலை வந்து கிள்ளி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இது எண்ணெயிலே நல்லா வந்து வதக்கி விடுவோம். இது குறைஞ்சது பார்த்திங்கன்னா 2லேருந்து 3 நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா வந்து வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக சிட்டிக்கு அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் கத்திரிக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணதும் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் தண்ணியில் அப்படியே விட்டுறணும். அப்படி தண்ணியில் போடாமல் இருந்தீங்கன்னா கலர் சேஞ்சஸ் ஆகும். கத்திரிக்காயில் வந்து சிகப்பு கத்திரிக்காய் இல்லை இந்த வெள்ளை கத்திரிக்காய் எது வேணாலும் நீங்கள் வந்து இந்த பொரியலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வெள்ளை கத்திரிக்காய் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த கத்திரிக்காவை நல்லா வந்து எண்ணெயிலே வந்து வதக்கி எடுக்கணும். குறைஞ்சது ஒரு 2 நிமிஷம் இது அப்படியே நல்லா வந்து வதக்கி விடுவோம். இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா வந்து வதக்கி விட்டணும். இப்போ பார்க்க சொல்லி கலர் நமக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து மசாலாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் பொடியை சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தனியாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் தான் நம்ம மசாலா. அடுத்து நம்ம வந்து உப்பு சேர்க்கணும். ஒரு வாட்டி இந்த மசாலா சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு உங்கள் சுவைக்கு தகுந்தா போல் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா உப்பு சேர்த்ததும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஈவனாக நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு. மசாலா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து காய் வேகிறதுக்காக 1/4 டம்ளர் அளவு வந்து தண்ணியை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 டம்ளரே வந்து போதுமான அளவு தான். தண்ணி சேர்த்ததும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ நல்லா வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நம்ம வந்து லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுக்கணும். ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுக்கணும். இப்போ வந்து லிட்டை எடுத்து பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து 70% நல்லா வெந்து வந்துருச்சு. கைவிடாமல் இந்த மாதிரி வந்து கலந்து விடுவோம். மசாலாவும் நல்லா வந்து கத்திரிக்காயில் அப்சர்வ் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கனாலே தெரியுது, ஆல்மோஸ்ட் கத்திரிக்காய் வந்து ஒரு 80% வெந்துருச்சு. இந்த டைமில் மட்டும் உப்பு இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அப்படி கரெக்டாக இருந்தால் சேர்த்துக்க வேண்டாம். இப்போ வந்து கத்திரிக்காயும் நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு. அவ்வளோதான், கத்திரிக்காய் பொரியல் வந்து தயாராகிடுச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக ஒரு பிளேட்டில் வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஈஸியாக இன்றைக்கி எப்படி வீட்டிலே கத்திரிக்காய் பொரியல் செய்கிறதுன்றது இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். இந்த கத்திரிக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸு, சாம்பார் சாதம், ரசம் சாதம், காரக்குழம்பு இதனோட சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அதே போல் எப்படி இருந்ததை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை.